Hi guys, welcome to Xylem State Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆனுவல் எக்ஸாம்காக எப்படி பிரசன்டேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்க ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா எப்படி டாப்பர்ஸ் ரிசல்ட் வாங்கலாம், ஒரு டாப்பர் ஸ்டூடெண்டா இருக்கும் போது எப்படி பிரசன்டேஷன் பண்ணி அதுல சென்டம் எடுக்க முடியும், இதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு செஷன்ல பார்க்க போறோம். ஸோ சேம் நாலேஜ் பட் மோர் மார்க்ஸ், த பிரசன்டேஷன் ட்ரிக். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன்ஸ். பிஃபோர் தட் Xylemல மார்ச் 27th இருந்து ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்க ரிலேட்டிவ்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் whoever is interested, ஸோ கண்டிப்பா கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம். ஆன்லைன் பேட்ச் கூட இருக்கு. ஓகே, எஸ். ஸோ இங்க லிஸ்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீட் கிளியர் பண்ணிருக்கீங்க ஸ்டூடெண்ட். 50+ ஸ்டூடெண்ட்ஸ் they got selected and then இந்த நம்பருக்கு கால் பண்ணி you can confirm your seat. So let's start it. Yeah, why do toppers get extra mark? So toppers கண்டிப்பா பிரசன்டேஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த பிரசன்டேஷன் டிப்ஸ் இல்லாம ஆட் ஆனா நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், த ஃபர்ஸ்ட் ஆன்சர் வி ரைட் அண்ட் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ நீங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட் பேப்பர்ல என்ன எழுதுறீங்க அப்படிங்கிறது வந்து மோர் வேல்யூபிள். கரெக்ட், ரைட்? ஓகே, ஒரு டீச்சர்ஸ் வந்து சைன் பண்றாங்க ஃபர்ஸ்ட் பேப்பரை. அப்படி ஃபர்ஸ்ட் பேப்பரை கரெக்ட் பண்ணும்போது இஃப் எவ்ரிதிங் இஸ் ரைட், அப்போ அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஓகே, திஸ் பேப்பர் இஸ் மோர் வேல்யூபிள் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சப்போஸ் உங்களுக்கு வந்து யூ கேன் பி வெரி குட் இன் 1 marks, அப்போ யூ ஸ்டார்ட் வித் 1 mark. சில பேத்துக்கு 5 marks பெட்டரா இருக்கும், அப்போ அவங்க 5 marksல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எது பெஸ்டா தெரியுதோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ தட் இவாலுவேட்டர் உங்க பேப்பரை கரெக்ட் பண்ணும் போதும் அவங்க வந்து ஒரு நல்ல பேப்பரா கன்சிடர் பண்ணி கரெக்ட் பண்ணுவாங்க. தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா? கீவேர்ட்ஸ். ஓகே, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நவடேஸ். நாங்க ஸ்கூல்ஸ் படிக்கும் போதெல்லாம் இந்த கீவேர்ட்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் ரைட் நோ கீவேர்ட்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். கரெக்டா? நீங்க சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கூட தப்பா இருக்கலாம், ஆனா அங்க கீவேர்ட்ஸ் இருந்ததுன்னா மார்க் இருக்கு. ஓகே, ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் படிக்கும் போதும் கண்டிப்பா கீவேர்ட்ஸை ஹைலைட் பண்ணி படிங்க. அதே மாதிரி எழுதும் போதும் ஹைலைட் பண்ணி எழுதுங்க. ஓகே, அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து பேப்பரை இவாலுவேட் பண்ற டீச்சர் வந்து ஈஸியா இவாலுவேட்டும் பண்ணிடுவாங்க. ஸோ தட் அவங்களோட டென்ஷன் நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்மி பண்ணிட்டோம். கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இட் ஷுட் பி வெரி நீட் அண்ட் கிளியர். ஓகே, வாட் எவர் யூ ஆர் கிவிங். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் ஒரு லென்த்தி பேராகிராஃப் இல்லாம அந்த லென்த்தி பேராகிராஃப் நீங்க எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா ஃப்ளோ சார்ட்டா எழுதலாம், ஒரு டேபிள்ஸா மாத்தலாம். ஓகே, ஏன்னா நம்ம லென்த்தி பேராகிராஃப் எழுதினாலும் அதே பாயிண்ட்ஸ் தான், நம்மளுக்கு டைம் ரொம்ப ஸ்பெண்ட் ஆகும். அப்படி இல்லாம நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட்டா கொடுக்கும் போது அங்க எல்லா பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு கவர் ஆயிடுது, நம்மளுக்கும் டைம் சேவிங், அண்ட் தென் டீச்சர்ஸ் இவாலுவேட் பண்ணும் போதும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கரெக்ட், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. யா, ஸோ பாக்ஸ் இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ். ஸோ ஒரு டெஃபினேஷன் கொஸ்டின்ல கேட்குறாங்க அப்படின்னா அதுல இருக்கிற அகெயின் கீவேர்ட்ஸ் நீங்க பாக்ஸ் பண்ணலாம். இல்லை நீங்க ஒரு டீடைலிங் ஆன்சர் எழுதுறீங்க, அதுல இந்த பர்டிகுலர் லா, ஓகே, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லாவை நான் என்ன பண்ணலாம், பாக்ஸ் பண்ணி காமிக்கலாம். ஸோ இது எல்லாமே டீச்சர்ஸ் ஹோல் பேராகிராஃப் ரீட் பண்ணி கரெக்ட் பண்றதை விட, ஸோ they'll be writing only, they'll be seeing only the particular box, whatever you have written in the box. ஓகே, அதை மட்டும் படிச்சு கூட சைன் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே ஆடட் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மெமரி டயக்ராம்ஸ். சப்போஸ் ஒரு கொஸ்டின்ல நம்மளுக்கு வந்து டயக்ராம்ஸ் பத்தி கேட்கல, பட் நீங்க ஃப்ளோ சார்ட் மாதிரியே மெமரி டயக்ராம்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து பேப்பரோட ஆட் ஆன். ஓகே, இது எல்லாமே வந்து என்ன பண்ணும், நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸை கொடுக்கும். ஓகே, எக்ஸ்ட்ரா மார்க்ஸுங்கிறது என்னது, சப்போஸ் நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு 5 marks கிடைக்க வேண்டியது அங்க 4 marks தான் இருக்கு. அப்போ இந்த மெமரி டயக்ராம் வந்து என்ன பண்ணும், 4.5 marks கூட கொடுக்கும். அப்ப 1/2 mark எக்ஸ்ட்ரா ஆகுது இல்ல. இது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்மளுக்கு 1/2 mark எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பா டோட்டல் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா? எஸ். ஸோ திஸ் இஸ் அ மெமரி டயக்ராம். நவ் நெக்ஸ்ட், திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். என்னன்னா கொஸ்டின் நம்ம ஒன்று கேட்பாங்க, அதுக்கு ரெலவெண்டே இல்லாம ஏதோ ஒன்று ஆன்சர் எழுதி வைப்போம். அப்படி இருக்கக்கூடாது. ஒரு கொஸ்டின் என்ன கேட்குறாங்களோ அது பேஸ் பண்ணி ஒரு இன்ட்ரோடக்ஷன் 2 lines எழுதணும். அண்ட் அதோட டீடைலிங் வந்து 3 to 4 lines, which is main points. கடைசியா, because of this reason I can say it is called as double displacement reaction. அப்படின்னு you have to conclude. இந்த conclusion பார்த்தீங்கன்னா மேஜரா ரீசன் அவுட் கொஸ்டினுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன்
இட் இஸ் கன்க்ளூடட் அப்படிங்கிற மாதிரி. கரெக்டா? அதனால இன்ட்ரோடக்ஷன் 1 or 2 lines, மெயின் பாயிண்ட்ஸ் 3 to 4 lines. ஸோ கன்க்ளூஷன் எய்தர் 1 or 2 lines again. ஓகே, யா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொன்னதான். ஏதாவது ஃபார்முலாஸ் இருக்கு, சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணணும்? அண்டர்லைன் பண்ணணும். ஓகே, ஆர்எல்ஸ் நீங்க சர்க்கிள் பண்ணலாம். ஈவன் போல்டு லெட்டர்ஸ்ல கூட எழுதலாம். ஓகே, யூ கேன் ஈவன் ரைட் இன் த போல்டு லெட்டர்ஸ். ஸோ ரிமெம்பர், இது எல்லாமே வந்து இவாலுவேட்டரோட மைண்ட் என்ன பண்ணுது? ஓகே, திஸ் பேப்பர் இஸ் மோர் வேல்யூபிள் பேப்பர் அப்படின்னு சொல்லி மார்க்கை ஈஸியா கொடுக்க வேண்டிய பேப்பர். ஓகே, எஸ், ஜஸ்ட் a second. Yeah guys, so let's come to the next one, smart time division. So இதுல one of the important point ன்னு சொல்லலாம் நம்ம. ஓகே, எதனால ஸ்மார்ட் டைம் டிவிஷன் அப்படின்னா, சரி நீங்க எழுதுற 3 hours of exam or 2 hours of exam, கரெக்டா? நம்ம ரொம்ப நாளா படிக்கிறோம், ரொம்ப வருஷமா படிக்கிறோம், ரைட்டா? அப்ப அந்த 3 hours வந்து ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் 10 minutes பாருங்க கொஸ்டினை ரீட் பண்றதுக்கு. கொஸ்டினை ரீட் பண்ணும் போதே ஒரு குட் ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து பிளே பண்ணிடணுங்க. ஓகே, நான் இந்த கொஸ்டின் எனக்கு கிளியரா தெரியும், அப்ப நான் இதை எழுதுறேன். இந்த கொஸ்டின் எனக்கு பாதி தான் தெரியும். ஓகே, ஸோ பாதி தான் தெரியுங்கிற போது ஐ பி ரைட்டிங் ஒன்லி ஓகே இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஐ கேன் ஃப்ரேம் த கொஸ்டின். ஓகே, அது ஒரு கம்பல்சரி கொஸ்டினா கூட இருக்கலாம். அப்ப கம்பல்சரி கொஸ்டினா இருக்கும் போது என்ன பண்ணணும் நீங்க? ஸோ அங்க இருக்கிற ஐடியாஸை யூஸ் பண்ணி யூ ஹாவ் டு ரைட் இட் இன் டீடைல். ஓகே, இதுவே ஒரு ஆப்ஷன் இருக்கு, திஸ் ஆர் தட். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு தெரியாது, பட் ஆர் கொஸ்டின் உங்களுக்கு தெரியும். அப்போ யூ ஹாவ் டு செலக்ட் த கொஸ்டின். ஸோ செலக்டிங் த கொஸ்டினும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, 80% தான் நம்ம 80% ஆஃப் த டைம் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஃபார் ரைட்டிங் தி ஆன்சர். இந்த லாஸ்ட் 10 minutes தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மிஸ் பண்றது இதுதான். ஓகே, டாப்பர்ஸோட கெய்னிங் பாயிண்ட்டும் இதுதான். டாப்பர்ஸ் கண்டிப்பா அந்த லாஸ்ட் 10 minutes செக் பண்ணுவாங்க. அதுல ஏதாவது ஒரு 5 marks விட்டுட்டு இருந்தாலோ அதை கண்டிப்பா எழுதுவாங்க. ஆர்எல்ஸ் ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்பர் மிஸ் பண்ணியிருந்தாங்களோ அது கண்டிப்பா ஆட் ஆன் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கண்டிப்பா லாஸ்ட் 10 minutes ஷுவரா கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஸோ இட் பி டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா அது நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொஸ்டின் மிஸ் ஆயிருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு +5 marks கொடுக்குது, ரைட்? ஸோ ரீகேப் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் 10 minutes. ஓகே, தென் என்ன சொல்றாங்க? மார்ஜின் நீங்க ரஃப் காலம் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க, எதர் ரைட் சைடு ஆர் எல்ஸ் லெஃப்ட் சைடு. ஓகே, ஒரு கொஸ்டின் உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் அதோட கீவேர்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு அகெயின் நீங்களே ஈஸியா சென்டென்ஸ் ஃபார்ம் ஆயிடலாம். இது எல்லா கொஸ்டினுக்கும் பண்ணணும்னு இல்லை. ஒரு சில கொஸ்டினுக்கு கண்டிப்பா எனக்கு வந்து இந்த வேர்டு மறக்கும், இது வந்து ஒரு சயின்டிபிக் டேர்ம், அப்போ அதை நான் மார்ஜினுக்கு பக்கத்துல எழுதி வச்சுட்டு I can remember it easily. Correct, right? Or else calculation. So calculation, rough part, அது எல்லாமே நீட்டா மார்ஜின் போட்டுட்டு எழுதணும். ஓகே, ஏன்னா அதை பார்த்து வந்து ஈவன் டீச்சர்ஸ் வந்து என்ன இந்த பையன் வந்து ஆர்எல்ஸ் இந்த பொண்ணை வந்து எல்லா இடத்துலயும் ஸ்கிரிபிள் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ ரஃப் காலம்னா ரஃப் காலம்ல தான் இருக்கணும், அங்க இருக்க வேண்டிய ஏரியாஸ் எல்லாம். ஓகே, யா. நெக்ஸ்ட், ஸோ த எக்ஸ்ட்ரா வேல்யூ. ஸோ என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸோ ஆட் ஆன் பாயிண்ட் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 3 uses தான் கேட்டிருக்காங்க, பட் யூ ஆர் ரைட்டிங் இன் 4 uses. அது ஒரு ஆட் ஆன் பாயிண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 usesல ஏதாவது ஒரு மைனர் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் உங்களோட 4th பாயிண்ட் என்ன பண்ணும்? ஹெல்ப் பண்ணும், ரைட்? ஸோ ஆட் அன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, உங்களுக்கு தெரியும் அந்த ஆன்சர். ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தா என்ன சொல்லுவீங்க? நான் இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எழுதிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அதை நம்ம என்ன பண்ணிடணும்? பேப்பர்ல எக்ஸ்ட்ரா எழுதிட்டு வந்துடணும். Okay, so let's come to the next one. So finally, so we should be very clear to choose the question and organized எழுதணும் points எல்லாமே, and it should be very neat so that evaluator ஈஸியா வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. And then point wise, instead of paragraph இல்லாம point wise எழுதணும். And diagrams are very important. Do it in the pencil. Okay, சில பேர் வந்து பென்ல எல்லாம் டயக்ராம் பண்றீங்க, so பென்சில்ல தான் இருக்கணும். Okay, yes, so these are the things definitely helpful for the better marks. Okay, so thank you guys, hope you like this video and don't forget to subscribe our channel and like this video. So நம்ம next sessionல meet பண்ணலாம். Thank you.